அத்தனை பேர்கிட்டையுமே என்னப்பா உன்னோட இது என்ன தமிழக வெற்றி கழகமா, த்ரிஷா வெற்றி கழகமா அப்படின்னு வந்து எத்தனை பேர் கேட்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும்ல. நீங்கள் அரசியல் தலைவராக நான் வரப்போகிறேன், ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ஒன்று பண்ண போகிறேன்னு எப்போ நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக நியாயமாக உங்கள் இணையருக்கு ஒரு மன வருத்தம் இல்லாத அளவுக்கு நீங்கள் அதை செட்டில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்து இவங்க கூட தான் இருக்காரு. யோக்கியமானவர். உண்மையிலேயே நான் சொல்கிறேன் சார், நீங்கள் அதை ப்ராப்பராக செட்டில் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் யோகியம்தான். கண்டிப்பாக இல்லையா? ஸோ வந்து அதை மாதிரி எங்கள் அண்ணன் எதனாலும் வெளிப்படையாக பண்ணுவாங்க. எங்கள் அண்ணனுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் அப்படின்னு அவங்க வந்து தைரியமாக பேசுவாங்க இல்லையா? அந்த பசங்க ஃபார் சம் ரீசன் வந்து அவங்களோட ஒத்து வரல. அதான் இது வந்து பலருக்கும் ஒரு தேவையில்லாத சங்கடம் தானே. எத்தனை பேருக்கான ஒரு சங்கடம். அதை எந்த ஒரு விஷயமுமே சரி சார், நீங்கள் அதை பண்ணுற விதம், பண்ணுற முறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? சார் நீங்கள் வந்து ஒரு எறும்பாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், வரலாம், மேலே ஏறலாம், கீழே வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லது பிரச்சனை பாதிப்பு கம்மி. நீங்கள் வந்து ஒரு யானையாக இருக்கீங்க இன்னைக்கு இல்லையா? பல லட்சம் தலைவராக இருக்கீங்க, பொதுத்தளத்தில் இருக்கீங்க. பல லட்சம் இளைஞர்கள் நீங்கள் வந்து கூலிங் கிளாஸ் போட்டால் அதே மாதிரி கூலிங் கிளாஸ் போடுறாங்க, நீங்கள் பேண்ட்டு போட்டால் அதே மாதிரி பேண்ட்டு போடுறாங்க, நீங்கள் சட்டை போட்டால் அதே மாதிரி சட்டை போடுறாங்க இல்லையா? உங்களை குழந்தை மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் பெரிய மெச்சூரிட்டிலாம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த பசங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க?